Hey all, welcome back to my channel Hierarchy. In the video, நம்ம பார்க்க போற concept functions in Python. So before getting into the video, இப்பதான் என் channel first time பார்க்கறீங்கன்னா make sure you subscribe my channel because இந்த channelல நான் உங்களுக்கு full AI course அதுவும் basicsல இருந்து post பண்ணிட்டு இருக்கேன். So if you subscribe and turn on the notifications, you won't miss any updates. Without any delay, let's get started. Yes. So இந்த வீடியோட thumbnail பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். I've added that functions அப்படின்றது brain of programming அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். Do you think why it is called as brain of programming? So by the end of this video, you will get clarity on why it is called as brain of programming. Yes, for that, first of all, let's get started. What simply is function when it comes to Python? Function அப்படின்றது அதோட கோலே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஏஐக்கு எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன்ல. யூ மைட் ஹவ் சீன் சோ மெனி ரீசன்ஸ். அதுல ரொம்ப இம்பார்ட்டன்டான ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைன்ஸ் ஆஃப் கோடிங் கம்மியா இருக்கும் அப்படின்றதும், அது லாங்குவேஜ் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா பார்க்கும்போது இது சிம்பிளா இருக்கு அப்படின்றது ஒரு மேஜரான ரீசன். சோ அந்த சிம்பிளான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை இன்னும் சிம்பிளா மாத்துறதுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமிங்ல ஒரு காம்பனன்ட் தான் ஃபங்க்ஷன் அப்படின்றது. நான் ஒரு ரிப்பிட்டேட்டிவான டாஸ்க நான் பண்றேன் அப்படின்னா, சோ அந்த ரிப்பிட்டேட்டிவ் டாஸ்க நான் பண்றதுக்கு அந்த ஒரு நேம மட்டும் நான் கூப்பிட்டா போதும், அந்த டாஸ்க் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தடா நான் கோடிங் போட வேண்டாம். அப்படின்னா எவ்வளவு ஈஸியா இருக்கும் இல்லையா? சோ அந்த நேம மட்டும் கால் பண்ணி அந்த டாஸ்க ஒரு டைம் டிஃபைன் பண்ணிட்டு நான் எப்பெல்லாம் அந்த நேம கால் பண்றனோ அப்பெல்லாம் அந்த டாஸ்க எனக்கு அந்த நேம் பண்ணி கொடுத்துட்டு போகும். அதுதான் சிம்பிளா பைத்தான்ல நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனாலதான் நான் அதை பிரெயின் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏன்னா நம்ம பிரெயின் எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி ஷார்ட்கட் ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா, எப்படி இதை சிம்பிளிஃபை பண்ணலாம், எப்படி நம்ம லைஃப் ஈஸியாக்கலாம் தானே யோசிக்குது. சோ அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷனும் அதே ஒர்க்கை தான் பண்ணும். சோ யா, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். சோ ஃபங்க்ஷன் நான் எப்படி கால் பண்ணுவேன்றதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் ரியல் லைஃப்ல. இப்ப நான் ஃபேன் ஆன் பண்ணும் அப்படின்னா அந்த ஃபேன் என்ன ஆகும், ரன் ஆகும் இல்லையா? அதுக்கு நான் என்ன பண்ணணும், டர்ன் ஆன் பண்ணணும்ல. அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகணும் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேம நான் கால் பண்ணணும். அததான் நம்ம ஃபங்க்ஷன் கால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ அப்படி நான் ஃபங்க்ஷன் நேம கால் பண்ணும்போது அந்த ஃபங்க்ஷனோட அந்த டாஸ்க பேஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகி எனக்கு அவுட்புட் கொடுக்கும். So that simply is function in Python. Let's see one example. இப்போ நம்ம printing statement Pythonல ஆல்ரெடி பார்த்திருக்கோம். So printing statementக்குள்ள helloன்னு இருக்கு. helloக்கு பதிலா hello. Hi my dear customer. So ஒரு ப்ராடக்ட் நான் செல் பண்ற வெப்சைட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நான் என்ன ப்ராடக்ட் வேணா நான் செல் பண்ணலாம். சோ இது ஒரு டெடி வெப்சைட், டெடி செல் பண்ற வெப்சைட்னு வச்சுக்கோங்களேன். ஹாய் மை டியர் கஸ்டமர், we have lovely teddies. choose your favorite அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதுதான் என்னோட வெப்சைட்ல நான் ஃபர்ஸ்டா பிரிண்ட் பண்ண வேண்டியது. இது ஒரு கஸ்டமருக்கு நான் இப்படி கொடுக்குறேன். ஓகே, இதே மாதிரி எந்த ஒரு கஸ்டமர் என் வெப்சைட்டுக்குள்ள வந்தாலும் இந்த டாஸ்க் ரிப்பீட் ஆகணும். அதாவது என் வெப்சைட்குள்ள வந்துட்டு லாகின் பண்ணிட்டாங்க, சைன் இன் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அடுத்து அவங்களுக்கு இது பிரிண்ட் ஆகணும். சோ இஃப் சைன் இன் அவங்களுக்கு இந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகணும். அந்த மாதிரி நான் அந்த ஃபங்க்ஷனை ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஓகே, சோ அப்ப எப்பெல்லாம் அவங்க அந்த கிளிக் பண்றாங்களோ அந்த ஃபங்க்ஷன் எனக்கு ரன் ஆகும். அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆயிட்டு அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நான் அதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கலாம். சோ ஒவ்வொரு டைமும் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் இந்த மாதிரி ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து நான் பிரிண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன், ஃபர்ஸ்ட் ஒரு டைம் கொடுத்துருக்கேன், செகண்ட் டைம் அவங்க கிளிக் பண்ணுவாங்க, அப்போ இதே மாதிரி பிரிண்ட் பண்ணு. தேர்ட் டைம் அவங்க வந்தாங்கன்னா இப்படி ஒரு டைம் பிரிண்ட் பண்ணு. அப்படின்னு மேனுவலா நம்ம ஒரு விஷயத்த பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. தட் இஸ் a tedious டாஸ்க். அந்த மாதிரியான டிடிஎஸ் டாஸ்க சிம்பிளிஃபை பண்றதுக்கு தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் இருக்கு. சோ அப்படி பார்க்கும்போது பைத்தான்ல ஃபங்க்ஷன் அப்படின்றது அந்த ரோலை ரொம்ப இம்பார்ட்டன்டா பிளே பண்ணுது. சோ இங்க அதே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் நம்ம ஹலோக்கு பதிலா சிம்பிளா இல்லாம இந்த பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம். சோ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு நீங்க எப்படி கால் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நாம அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கான சின்டாக்ஸ் பார்க்கலாம்.
சோ def அப்படின்ற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணோம். இதுதான் சின்டாக்ஸ். ஓகே, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன் அப்படின்றதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் வேர்டா நான் யூஸ் பண்றது def அப்படின்ற அந்த பர்டிகுலர் வேர்ட் தான். அதுதான் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றதுக்கான சின்டாக்ஸ். இது பக்கத்துல சே ஹலோன்னு இருக்கு இல்லையா, இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னன்னா, நான் அஸ் அ ப்ரோக்ராமர் ரைட் பண்றேன்னா இதுக்கு பேர் வைக்கிறேன். சோ அதனால இது பேரு யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன். ஒரு சில ஃபங்க்ஷன் மேத் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல ஆல்ரெடி பைத்தான்லயே இருக்கு. ஏதாவது மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணும் அப்படின்னா அதை நான் ஜஸ்ட் கால் பண்ணி நான் கீழே யூஸ் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு நான் பேர் வச்சதுனால இது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். சோ ஃபங்க்ஷனை நான் நேம் பண்ணதுக்கு அடுத்து பண்ண வேண்டியது ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட். சோ இதுதான் ஃபங்க்ஷனுக்கான சின்டாக்ஸ். அது பக்கத்துல ஒரு காலன். அதுக்கு கீழே இது என்ன பண்ணணும், அதுக்கான டாஸ்கோ இல்ல ஒரு சிம்பிளான ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோ இண்டென்டேஷன் கொடுத்து நீங்க கொடுக்கணும். இண்டென்டேஷன் என்ன, 4 ஸ்பேஸ் கொடுத்து கொடுக்கணும். சோ இங்க நான் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். சோ நான் எப்பெல்லாம் இந்த சே ஹலோ விட்டுருங்களேன். எப்படி கால் பண்ணுவீங்கன்னா, ஃபங்க்ஷனை கால் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனோட நேம் பக்கத்துல ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ். இப்போ நான் இதை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும், இது எனக்கு பிரிண்ட் ஆகி அவுட்புட்டா வரும். சோ இதுவே நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஜென்ரலா பிரிண்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி ஒரு டைமா பிரிண்ட் பண்ணாம நான் என்ன பண்ணிக்கலாம்னா, மறுபடியும் நான் சே ஹலோன்னு கால் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது அந்த ஃபங்க்ஷன் நேம் ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ் நான் மறுபடியும் கால் பண்றேன். எனக்கு அது பிரிண்ட் ஆயிடும். இன்னொரு செல்லுல நான் ஓபன் பண்ணி அதையே கால் பண்றேன். எனக்கு மறுபடியும் அது பிரிண்ட் ஆகும். சோ இதுதான் சிம்பிளி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். சோ அதனாலதான் நான் இதை பிரெயின் ஆஃப் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்றேன். ஓகே, நெக்ஸ்ட் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் இதுதான். நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா, டெஃப் அப்படின்ற ஒரு கீவேர்டு, ஃபங்க்ஷன் நேம், அது பக்கத்துல ஓப்பன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ், காலன், அதுக்கு கீழே கோடிங், டாஸ்க்குக்கான கோடிங் இல்ல பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கான கோடிங். இதுல டெஃப் அப்படின்றது பைத்தான் ப்ரோக்ராமிங் கிட்ட, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கிட்ட நான் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன்னு சொல்றதுக்காக யூஸ் பண்றதா இந்த டிஎஃப். ஃபங்க்ஷன் நேம் நம்ம எப்பவுமே யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நான் சொன்னேன்ல, நான் தானே பேர் வைக்கிறேன். அந்த பேரை நம்ம மீனிங்ஃபுல்லா வைக்கணும். சோ அப்பதான் புதுசா யாராவது ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ரோக்ராம பார்க்கும்போது அவங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸ்பெசிபிக்கா சொல்லணும்னா, நீங்க சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டீம்லயோ இல்ல ஏஐ இன்ஜினியரா டெவலப்மெண்ட் டீம்லயோ ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, someone is seeing my code, they should see the code, they should understand it. சோ அதுக்காக இந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஓபன் பேராந்திசிஸ் க்ளோஸ் பேராந்திசிஸ், பக்கத்துல காலன், கீழே கோடிங். இதுல இண்டென்டேஷன் அப்படின்றது மேண்டேட்டரி. நான் சொன்னேன் இல்லையா, 4 ஸ்பேசஸ் நீங்க கொடுக்கணும். அதுதான் நம்ம இண்டென்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தான்ல கொடுப்போம். சோ இதுவே நீங்க ஆஃப்லைன் எடிட்டர்ஸ்னா அதுக்கு டாப் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இங்க ஆன்லைன் எடிட்டர்ஸ்ல டாப் யூஸ் பண்ணும்போது 4 ஸ்பேஸ் கிரியேட் ஆகாம 2 ஸ்பேஸ் தான் கிரியேட் ஆகும். சோ அதனால நீங்க 2 டைம்ஸ் டாப் யூஸ் பண்ணணும். சோ இது greet அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன், அதே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் தான். இப்போ இந்த ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன, ஒரு பர்சனை நான் கிரீட்டிங் கொடுத்து இன்வைட் பண்றேன். வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்றேன். உங்களை வெல்கம் டு பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ், வெல்கம் டு மை வீடியோ நான் சொல்றேன். ஒருத்தங்களை கிரீட்டிங் கொடுக்குறேன் இல்லையா, அந்த கிரீட்டிங் அப்படின்ற அந்த ப்ராசஸ் பண்றதுனால நான் அதுக்கு என்ன நேம் வைக்கிறேன்னா கிரீட். அந்த மாதிரி நீங்க நேம் வச்சுக்கணும். சோ இதுல நீங்க இப்பதான் என் சேனல் பாக்குறீங்கன்னா, வெல்கம் டு மை சேனல். சோ ஹாப்பி லேர்னிங் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரிண்ட் பண்ணேன். சோ நான் எப்பெல்லாம் நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேனோ அப்பெல்லாம் எனக்கு இது பிரிண்ட் ஆகும். நான் இப்ப கீழே வந்து கிரீட்னு கால் பண்றேன், நீங்க கிரீட்னு கால் பண்றேன். இப்ப எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம் டு மை சேனல், ஹாப்பி லேர்னிங். இதுதான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும் கண்டிப்பா. சோ டிஃபைனிங் a function does not execute it. We must call it using parenthesis. அதாவது ஃபங்க்ஷன் பக்கத்துல இந்த parenthesis யூஸ் பண்ணாம கால் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாது. Let's see if it works or not. இது கண்டிப்பா உங்களுக்கு அவுட்புட்ல இது என்னன்னே அதுக்கு புரியாம, கிரீட் என்னன்னு தெரியாம அது இந்த மாதிரி பிரிண்ட் ஆயிடுச்சு. சோ இதுவே இந்த ஃபங்க்ஷன் நேம் நம்ம கால் பண்ணி பார்க்கலாம், சே ஹலோ அப்படின்றத. So no dot string.
அது என்னன்ட்டு, அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்கு பக்கத்துல இருக்க அந்த பேரான்சிஸ் குடுக்கல அப்படின்றதுதான் எனக்கு இந்த மாதிரி அவுட்புட்டா கொடுக்கும். சோ அந்த ஃபங்க்ஷன் அதுக்கான ஒர்க் பண்ணல. சோ நம்ம என்ன பண்ணணும், ஒரு டைமும் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது பக்கத்துல பேரான்சிஸ் யூஸ் பண்ணி கால் பண்ணணும். நான் பேரான்சிஸ்க்குள்ள என்னால ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்க முடியும். பேராமீட்டர், ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்கு ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும். நீங்க தயவு செஞ்சு அது காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. நம்ம புக் எக்ஸ்பிளேஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும். சிம்பிளா சொல்லணும்னா நம்ம வேரியபிள் வேல்யூஸ்னு பார்த்திருப்போம்ல, எக்ஸ் ஈக்குவல் டு 2, பி ஈக்குவல் டு 3 அந்த மாதிரி. இதுல எக்ஸ்ன்றது வேரியபிள், 2ன்றது வேல்யூ. சோ அதே மாதிரி நான் சொல்ற மாதிரி நோட் பண்ணி கூட நீங்க வச்சுக்கோங்க. பேராமீட்டர் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கக்கூடிய ஒரு வேரியபிள் மாதிரி. நான் வேரியபிள்னு சொல்லல, இட்ஸ் லைக் அ வேரியபிள். அண்ட் ஆர்குமெண்ட் அப்படின்றது அதுக்கான வேல்யூ மாதிரி. சோ இந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா மறக்கவே மாட்டீங்க. எக்ஸுக்கு 2 அப்படிங்கும் போது இங்க நான் எக்ஸ் நீங்க கொடுத்துட்டேன்னா கீழே நான் 2 கொடுக்கறது இதுக்கான வேல்யூவா அசைன் ஆயிக்கும். சோ அந்த மாதிரிதான் பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் பைத்தானை பொறுத்த வரைக்கும் ஒர்க் ஆகுது. சோ இந்த ஃபங்க்ஷன்ல பாருங்க, இங்க நான் ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டேன், கிரீட் யூசர் அப்படின்னு சொல்லிட்டு டெஃப்க்கு அடுத்த அதுக்குள்ள இந்த நேம் அப்படின்றது பேராமீட்டர், அதாவது ஒரு வேரியபிள் மாதிரி அது ஆக்ட் ஆகுது. அதுக்கு கீழே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஹலோ கொடுக்குறேன், பக்கத்துல நேம், அதாவது இந்த பேராமீட்டரை கால் பண்றேன். ஓகே, சோ கீழே இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணிட்டு நான் உள்ள ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த பேராமீட்டர் இருக்கிற இடத்துல இந்த ஆர்குமெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகும், ரிப்ளேஸ் ஆயிட்டு. சோ அப்போ அந்த வேரியபிளுக்கான வேல்யூ இங்க ரிப்ளேஸ் ஆயிருக்கு. சோ அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப எனக்கு அவுட்புட் என்னன்னு வரும்னா, ஹலோன்ற பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பக்கத்துல அந்த நேமுக்கு வேல்யூவா, அதாவது அந்த பேராமீட்டருக்கு ஆர்குமெண்டா எனக்கு காவியான்றதா சைன் ஆயிருக்கும். ஹலோ காவியா ஃபர்ஸ்ட் டைம் பிரிண்ட் ஆகும். இதுவும் சேர்த்து ரன் ஆகும் போது அடுத்து ஹலோ ஸ்டூடெண்ட் அப்படின்னும் பிரிண்ட் ஆகும். லெட்ஸ் see the output. இப்படிதான் எனக்கு இந்த பேராமீட்டர்ஸ் அண்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஒர்க் ஆகுது. இதே பேராமீட்டர் நான் ஒன்னா கொடுக்காம நிறைய கொடுக்குறேன் அப்படின்னா அதை நம்ம ஃபங்க்ஷன் வித் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ்னு சொல்லுவோம். அதாவது சிம்பிளா நம்ம மல்டிபிள் வேரியபிள்ஸ்க்கு மல்டிபிள் வேல்யூஸ் அசைன் பண்ணலாம்னு சொல்லியிருப்பேன்ல, சோ அந்த மாதிரி தான் இதுவும். சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். இந்த ஃபங்க்ஷனோட வேலை நம்பர்ஸை ஆட் பண்றது. அதனால நான் என்ன நேம் வச்சிருக்கேன், அதுக்கு ஆட் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேம் வச்சிருக்கேன். அது பக்கத்துல ஓப்பன் பேரான்சிஸ் க்ளோஸ் பேரான்சிஸ் போட்டு நான் பேராமீட்டர்ஸா என்ன கொடுக்குறேங்க, ஏ அண்ட் பின்னு கொடுக்குறேன். அதுக்கு கீழே அந்த ஏ அண்ட் பி என்ன பண்ணணும் அப்படின்றத பிரிண்ட்டுக்குள்ள நான் கொடுக்குறேன். பிரிண்ட்டுக்குள்ள ஏ பிளஸ் பி, அதாவது பேராமீட்டருக்கு நான் என்ன வேல்யூ அசைன் பண்றேனோ அது ரெண்டும் ஆட் ஆகி வரணும் அப்படின்றதான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் நேம கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஓப்பன் பேரான்சிஸ் க்ளோஸ் பேரான்சிஸ்க்குள்ள இந்த பேராமீட்டர்ஸ்க்கான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்றேன் as similar to value for a variable. சோ இப்போ ஏக்கு 10, பிக்கு 5, அது ரெண்டு ஆட் ஆகும்போது 15 வரும். இப்போ ஏக்கு 3, பிக்கு 7, அது ரெண்டு ஆட் ஆகும்போது 10 வரும். Let's see the output. சோ இப்படிதான் ஃபங்க்ஷன் வித் மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஒண்ணுமே இல்ல, பிரிண்ட்க்கு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுப்போம்ல, அதுக்கு பதிலா ரிட்டர்ன் போட்டு ஸ்பேஸ் போட்டு நான் கொடுக்குறேன்னா அதான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இதோட அஃபிஷியல் எக்ஸ்பிளேஷன் என்னன்னா, return sends data back to the place where the function was called. This allows further use of the result. So நான் எப்பெல்லாம் இந்த ஃபங்க்ஷன் நேம கால் பண்றனோ, இந்த ஆட் அப்படின்ற ஃபங்க்ஷன் நேம நான் கால் பண்றனோ அந்த இடத்துல எல்லாம் எனக்கு டேட்டாவை சென்ட் பண்ணி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. இந்த ஃபங்க்ஷன் நான் டிஃபைன் பண்ணி இந்த ரிட்டர்ன் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இதோட வேல்யூஸ் அப்பப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. சோ நான் எத்தனை டைம் வேணா ரியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஜென்ரலாவே ஃபங்க்ஷனோட யூஸே அதுதான். சோ நீங்க பிரிண்ட்டும் யூஸ் பண்ணிக்கலாம், ரிட்டர்னும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ரிட்டர்ன் யூஸ் பண்றது இட்ஸ் அட்வான்டேஜஸ். சோ இது ப்ரொஃபஷனல் கோடிங் மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க ரிட்டர்ன் யூஸ் பண்றது. சோ பிரிண்ட் வந்து எல்லா இடத்துக்கும் அப்ரோப்ரியேட்டா இருக்காது. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இதுல ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஸ் யூஷுவல் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றேன். பக்கத்துல நேம் ஆட்னு கொடுத்திருக்கேன், ஏபின்னு ரெண்டு லைக் பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன். தென் க்ளோசிங் காலன் கொடுக்குறேன். அடுத்த லைன்ல இண்டென்டேஷன் கொடுத்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கு ரிட்டர்ன் அப்படின்னு கொடுத்துட்டு கிவ் ஸ்பேஸ். ஸ்பேஸ் பக்கத்துல அது என்ன பண்ணணும், அந்த ஃபங்க்ஷன் ஏ பிளஸ் பி. அங்க பிரிண்ட்டுக்கு என்ன பண்ணீங்க, பிரிண்ட் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஸ்பேஸே கொடுக்கல, இங்க ஸ்பேஸ் கொடுத்து ஏ பிளஸ் பி.
ஓகே, அடுத்த லைன்ல ஒரு வேரியபிள்குள்ள, ஓகே, சோ ஒரு வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன் அப்படின்னா அந்த ஆட் ஆஃப் அப்படின்னு அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் நான் பாஸ் பண்றேன். ஏவோட வேல்யூ இப்போ ஏவோட ஆர்குமெண்டா நான் என்ன பாஸ் பண்ணிருக்கேன், 4ன்னு பாஸ் பண்ணிருக்கேன். பியோட ஆர்குமெண்டா 6ன்னு பாஸ் பண்ணிருக்கேன். பிரிண்ட் ரிசல்ட் கொடுக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் எனக்கு அப்ளை ஆகும், a பிளஸ் பி. ஸோ இப்போ 4 பிளஸ் 6 என்ன 10 எனக்கு அவுட்புட் வந்திருக்கும். ஓகே, திஸ் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அங்க நான் வேரியபிள் வேல்யூவே போட்டு ஸ்டோர் பண்ணல, ஆனா இங்க நான் அப்படி ஸ்டோர் பண்ணிருக்கேன். அதையும் நீங்க இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணணும். சோ இதுல பைத்தான் பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா பைத்தான் பொறுத்த வரைக்கும் இல்ல, ஜென்ரலாவே நீங்க பேராமீட்டர்ஸ் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணும்போது ரொம்ப கிளியரா இருக்கணும். அதாவது நான் இங்க 2 பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்றேன் அப்படின்னா அதுக்கு 2 ஆர்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். ஒரு ஆர்குமெண்ட் கொடுத்தா என்ன நடக்கும், கண்டிப்பா எரர் நடக்கும், எரர் கொடுக்கும். இதுக்கான ரீசன் மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் பி. பிக்கான வேல்யூ கொடுக்கல, அதனால இங்க அவுட்புட் இப்படி வந்திருக்கு. சோ அதனால அந்த மிஸ்டேக்கை அவாய்ட் பண்றதுக்கு இங்க நான் 4,10 கொடுத்தேன்னா மறுபடியும் எனக்கு கரெக்டா அவுட்புட் வந்துடும். சோ ஒரு டைமும் நீங்க பேராமீட்டர்ஸ் அந்த கவுண்ட்டுக்கு ஈக்குவலா ஆர்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களான்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பிரிண்ட்டுக்கும் ரிட்டனுக்கும் நான் டிஃபரன்ஸ் சொன்னல. சோ லெட்ஸ் see what a difference I added here. சோ பிரிண்ட் அப்படின்றது எனக்கு அவுட்புட்டை மட்டும் ஸ்கிரீன்ல கொடுக்கும். ரிட்டர்ன் அப்படின்றது ப்ரோக்ராம்க்கு அவுட்புட்டை எனக்கு ரிட்டர்ன் பண்ணி கொடுக்கும். அதாவது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்க்குள்ள அவுட்புட்டை கொடுத்துட்டு தென் வேரியபிள்குள்ள நான் ஸ்டோர் பண்ணி கால் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம் இங்க. சோ இதுக்கான பேரு, இந்த ஃபங்க்ஷனுக்கான நேமே யூசிங் பிரிண்ட்னும் யூசிங் ரிட்டர்னும் வச்சிருக்கோம். சோ பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல 100ன்னு கொடுக்குறேன், அதாவது ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்கான வேலை. நான் பிரிண்ட்டுக்குள்ள 100ன்னு கொடுக்குறேன். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல ரிட்டர்ன் ஸ்பேஸ் 100ன்னு கொடுக்குறேன். ரெண்டுமே எனக்கு என்ன பண்ணணும், 100 அவுட்புட்டா கொடுக்கணும். சோ கீழே யூசிங் பிரிண்ட்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வரணும் அவுட்புட், எனக்கு அங்க 100 பிரிண்ட் ஆயிருக்கணும். அதுவே ரிட்டர்ன் நான் என்ன சொன்னேன், ஒரு வேரியபிள்குள்ள அந்த ஃபங்க்ஷனை ஸ்டோர் பண்ணிட்டு நான் எப்பெல்லாம் அந்த வேரியபிளை கால் பண்றனோ அப்பெல்லாம் எனக்கு அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்கான அவுட்புட் வரும். சோ அதோட டிஃபரன்ஸ் என்ன, பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் ஸ்ட்ரைட்டா பிரிண்ட் பண்றோம். அதுவே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணீங்கன்னா ஒரு வேரியபிள்குள்ள நான் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். சோ இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னா, அந்த ஃபங்க்ஷன் நேம் வந்து நான் ஒரு டைம் பேரான்சிஸ் போட்டு கால் பண்ணுவேன்ல. சோ இப்போ அவ்வளவு பெருசா கால் பண்ணாம சிம்பிளா ஒரு வேரியபிள முடிச்சுக்கலாம். பட் இருந்தாலும் ஒன் லைன் ஆஃப் கோடிங் இன்க்ரீஸ் தான் ஆகுது. பட் ஆனா நீங்க லைன்ஸ் ஆஃப் கோடிங், அதாவது நிறைய ப்ரோக்ராமிங் திருப்பி திருப்பி கால் பண்ணும்போது இந்த ரிட்டர்ன் மெத்தட் தான் உங்களுக்கு அட்வான்டேஜா இருக்கும் மோர் தென் திஸ் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட். ஒரு டைம் கால் பண்றதுக்கு இட்ஸ் ஃபைன், பட் ஃபங்க்ஷனோட யூஸே என்ன, மல்டிபிள் டைம்ஸ் கால் பண்றது. சோ அதனால அந்த சினாரியோல ரிட்டர்ன் இஸ் a பெஸ்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட் டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ். நான் இங்க ஒரு எரர் வந்துச்சுன்னு காமிச்சேன்ல, அதாவது ஒரு பேராமீட்டருக்கு ஆர்குமெண்ட், 2 பேராமீட்டருக்கு 2 ஆர்குமெண்ட் வேணும், ஒரு ஆர்குமெண்ட் மிஸ் ஆனாலும் எனக்கு எரர் கொடுக்கும்ட்டு. இப்போ ஒரு ஆர்குமெண்ட் மிஸ் ஆனாலும் அந்த இடத்துல எனக்கு எரர் கொடுக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஃபால்ட்டா ஒவ்வொரு பேராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட் கொடுத்து வச்சுக்கலாம். ஓகே, சோ நான் எப்பெல்லாம் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாம இருக்கணும் அப்பெல்லாம் இந்த பேராமீட்டருக்கு இந்த ஆர்குமெண்ட்டை நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபங்க்ஷன்ல கொடுத்துருவேன். சோ அது எப்படி இந்த சின்டாக்ஸ்ல பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். சோ ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன், கண்ட்ரி அப்படின்னு, நேம். ஓகே, ஒரு பர்சனோட நேம், அவங்களோட கண்ட்ரி பிரிண்ட் பண்றதுக்கான ஃபங்க்ஷன் இது. சோ நேம் அப்படின்றது இங்க பேராமீட்டர், கண்ட்ரி அப்படின்றது இன்னொரு பேராமீட்டர். சோ இதுக்கு ரெண்டும் நான் கீழே தனியா ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலாம். பட் இந்த கண்ட்ரின்ற ஆர்குமெண்ட்டை யாராவது பாஸ் பண்ணாம விட்டுட்டாங்கனாலும் உங்களுக்கு டிஃபால்ட்டா இந்தியான்னு பிரிண்ட் பண்ணிரு அப்படின்றதுக்காக கண்ட்ரிக்குள்ள நான் இந்தியா அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட்டை டிஃபால்ட்டா பாஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே, கீழே பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல எப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நேம பிரிண்ட் பண்ணு, பக்கத்துல ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டா இஸ் ஃப்ரம்னு பிரிண்ட் பண்ணு, கமா கண்ட்ரி. அவங்க கண்ட்ரிக்கு வந்து ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாங்கன்னா அதை பிரிண்ட் பண்ணு, கொடுக்கலனாலும் இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோ. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு பர்சன் வந்து கண்ட்ரி ஆஃப் அப்படின்ட்டு காவியான்னு கொடுக்குறாங்க. இப்போ ஒரே ஒரு ஆர்குமெண்ட் தான் இருக்கா, செகண்ட் ஆர்குமெண்ட் இல்ல, என்னன்னு பிரிண்ட் ஆகும், காவியா இஸ் ஃப்ரம்னு சொல்லிட்டு இங்க கண்ட்ரிக்கு இருக்கக்கூடிய டிஃபால்ட்டான ஆர்குமெண்ட் இந்தியா பிரிண்ட் ஆயிரும். இப்போ அடுத்த மறுபடியும் அதே ஃபங்க்ஷனுக்குள்ள நான் ஃபர்ஸ்ட் பேராமீட்டருக்கான ஆர்குமெண்ட் கொடுத்துட்டேன், செகண்ட் பேராமீட்டருக்கான ஆர்குமெண்ட்டும் கொடுத்துட்டேன்.
இப்ப அது என்ன ஆகும் தெளிவா அலெக்ஸ் இஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏன்னு பிரிண்ட் ஆகும். சோ இந்த டிஃபால்ட் பேராமீட்டர்ஸோட யூஸ் என்னன்னா, யாராவது ஒருத்தங்க ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணலனாலும் அதுக்கான ஆர்குமெண்ட்ஸ் நீயே எடுத்து பிரிண்ட் பண்ணிக்கோ, இந்த ஆர்குமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்றதுதான் இந்த டிஃபால்ட் பேராமீட்டர்ஸ் இன் ஃபங்க்ஷனோட யூஸ். நெக்ஸ்ட் ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ், அதாவது ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஜாப் கொடுக்காம ஆட் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லாம நிறைய ஒர்க் கொடுக்கறது தான் ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு 2 பேராமீட்டர் பாஸ் பண்றேன். அந்த 2 பேராமீட்டரை வச்சு நீ நிறைய ஆபரேஷன்ஸ் பண்ணு, அதாவது அடிஷன் மட்டும் பண்ணாத, சப்ட்ராக்ஷன் பண்ணு, மல்டிப்ளிகேஷன் பண்ணு, இல்ல டிவிஷன் பண்ணு அப்படின்ற மாதிரி நிறைய ஆபரேஷன்ஸ் கீழே நான் டிஃபைன் பண்றேன், ரிட்டர்ன்குள்ள டிஃபைன் பண்றேன் அப்படின்னா அததான் நம்ம ஃபங்க்ஷன்ல ரிட்டர்னிங் மல்டிபிள் வேல்யூஸ்னு சொல்லுவோம். அதை நம்மளால ஃபங்க்ஷனை வச்சு பண்ண முடியும். சோ அதாவது யூசர் கிட்ட 2 வேல்யூ மட்டும் வாங்கிட்டு அதே நம்பரை வச்சு நான் ஆடும் பண்ணலாம், மல்டிப்ளையும் பண்ணலாம், சப்ட்ராக்ஷனும் பண்ணலாம். சோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 3 வேரியபிள் கிரியேட் பண்றேன். பண்ணிட்டு அந்த ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், கிரியேட் பண்ணிட்டு 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணிருக்கேன். பாஸ் பண்ணிட்டு கீழே ரிட்டர்ன்குள்ள a பிளஸ் பி, a மைனஸ் பி, a இன்டூ பி அப்படின்னு சொல்லிட்டு 3 வேல்யூஸ், அதாவது 3 ஆபரேஷன்ஸ் நீ பண்ணணும் இந்த பேராமீட்டர் வச்சு நான் அசைன் பண்ணிருக்கேன். அதுக்கு கீழே இந்த 3 வேரியபிளா கிரியேட் பண்றேன்ல, இதுக்குள்ள நான் கால்குலேஷன்ஸ் ஆஃப் 10,5ன்னு போடுறேன். சோ இப்ப இது என்ன பண்ணும்னு நினைக்கிறீங்க எனக்கு அவுட்புட்டா? எனக்கு இந்த வேல்யூ 10 and 15 ஆட், சப்ட்ராக்ஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் இது 3மே பண்ணி எனக்கு பிரிண்ட் ஆயிரும். அதாவது இந்த எஸ்க்கும் டிக்கும் எம்முக்கும் இந்த 3 வேரியபிளுக்கும் எனக்கு a பிளஸ் பி எஸ்க்கும், a மைனஸ் பி டிக்கும், a இன்டூ பின்றது எம்முக்கும் அசைன் ஆயிரும். சோ நான் இந்த ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணும்போது தட் இஸ் த பெனிஃபிட் ஆஃப் யூசிங் ரிட்டன் இன் பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ். சோ கீழே நான் பிரிண்ட் எஸ்டிஎம்னு கொடுக்கும்போது இந்த 3 வேல்யூஸும் எனக்கு கால்குலேட் ஆகி பிரிண்ட் ஆகும். இங்க நான் எந்த வேல்யூஸ் வேணா நீங்க கொடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம். சோ இதெல்லாம் பிகினரா நீங்க இப்பதான் கோடிங் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா பைத்தான்ல கண்டிப்பா இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. என்னெல்லாம்னா பேராந்திசிஸ் மறக்கிறது, ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணும்போதே பேராந்திசிஸ் மறந்துடுவீங்க, இல்ல கால் பண்ணும்போது ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்காம மறந்துடுவீங்க. இன்னொன்னு இண்டென்டேஷன், அதாவது ஸ்பேஸ் கரெக்டா கொடுக்கணும். அடுத்த லைன் மூவ் ஆகும்போது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்டோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோ கொடுக்கும்போது இண்டென்டேஷன் கொடுக்கணும். தெரியாம ஸ்பேஸ் கொடுத்துருவீங்க, இல்ல கொடுக்காமலே விடுவீங்க. இன்னொன்னு பிரிண்ட் மேல கொடுத்துட்டு இந்த மாதிரி நான் கீழே கொடுக்கறது கோடிங்க. நான் பிரிண்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி வேரியபிள்ல கால் பண்ணனா வேலையே செய்யாது. சோ ரிட்டர்ன் கொடுக்க வேண்டியத ரிட்டர்ன் தான் கொடுக்கணும். பிரிண்ட் கொடுத்தனா இந்த மாதிரி வேரியபிள்குள்ள ஸ்டோர் பண்ற நீடு இல்ல. சோ அதனால எக்ஸ்பெக்டிங் ரிட்டர்ன் வென் யூசிங் பிரிண்ட். சோ ரிட்டர்ன் யூஸ் பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்க முடியும். சோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் ரியல் லைஃப்ல எங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சோ ஃபங்க்ஷன்ஸ் ஒரு பில்லிங் சிஸ்டம்ஸ்ல ஜென்ரலாவே யூஸ் பண்ணலாம். பில்லிங் சிஸ்டம்ல எனக்கு பிரைஸையும் குவான்டிட்டியும் நான் மல்டிப்ளை பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பர்சன் இந்த ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் எத்தனை வாங்கியிருக்காங்க அதை பேஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணு. சிம்பிளா சொல்லணும்னா அவங்க ஒரு கிளிப் வாங்குறாங்க, அந்த கிளிப் 3 கிளிப்ஸ் வாங்குறாங்க அப்படின்னா ஒரு கிளிப்போட ரேட் 10 அப்படின்னா எத்தனை குவான்டிட்டி எடுத்திருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அதுக்கான ரேட் என்னன்னு கண்டுபிடி. அதுக்கு என்ன பண்ணணும், 10 into 3ன்னு போடுமா. சோ 10 ரூபி கிளிப்பா இருந்தா 10 into 3ன்னு போடும். 30 rupeesனா 30 into 3ன்னு போட்டு 19 வரும். சோ அதுதான் இந்த ஃபங்க்ஷனோட வேலை. அதுக்கு என்ன பண்ணணும், நான் ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு கால்குலேட் பில் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறேன். அதுக்குள்ள பிரைஸ் கமா குவான்டிட்டி அப்படின்றது பேராமீட்டர்ஸ். அதுக்கு கீழே நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்குள்ள என்ன கொடுத்திருக்கேன், பிரைஸ் இன்டு குவான்டிட்டி, அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன். நெக்ஸ்ட் டோட்டல் அப்படின்ற வேரியபிள்குள்ள இந்த ஃபங்க்ஷன் நேமை கால் பண்ணிட்டு இந்த பேராமீட்டர்ஸ்க்கான ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருக்கேன் 100 into 3. சோ ப்ராடக்டோட பிரைஸ் 100, அது 3 குவான்டிட்டில வாங்கியிருக்காங்க. அதுக்கு கீழே நான் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்குள்ள இந்த டோட்டல் பில்ன்றது நான் ஸ்பெசிஃபை பண்றதுதான். சோ இந்த மாதிரி எனக்கு பிரிண்ட் பண்ணி வந்தா பெட்டரா இருக்கும் ஒரு பில்லிங்ல அந்த மாதிரி. சோ பக்கத்துல இந்த டோட்டல் நான் கால் பண்ணும்போது இந்த வேரியபிள்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு இந்த ஃபங்க்ஷன்ல இருக்கக்கூடிய இந்த ஆர்குமெண்ட்ஸ் இதுக்கு பாஸ் ஆகி பிரைஸ் குவான்டிட்டியும் மல்டிப்ளை ஆகி எனக்கு அவுட்புட்டா டோட்டல் பில்ன்றது பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் பக்கத்துல 300 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். எஸ். சோ ஃபைனலா சொல்லணும் அப்படின்னா இது ஃபைனல் சம்மரின்றது எதுக்காக அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் பத்தி நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்கள்.
ஃபங்க்ஷனோட யூசேஜ் என்ன? கோடிங்க ரீயூஸ் பண்றோம். இன்னொன்னு df அப்படின்றது ஃபங்க்ஷன்ஸை டிஃபைன் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இதுல பாராமீட்டர்ஸ் அப்படின்றது இன்புட் எடுக்கிறதுக்காக, அதாவது ஆர்குமெண்ட்ஸ் வாங்குறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட். ரிட்டர்ன் அப்படின்றது எதுக்காக? அவுட்புட், அதாவது ஃபைனலி அவுட்புட் பிரிண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுதான் ரிட்டர்ன் அப்படின்றது when it comes to functions. Yes, that's all for today. Bye for now. We'll meet you in next video. If you have any doubts, without hesitation, ask them in comments.